வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத மேஷ ராசி பலன். ஆனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத மேஷ ராசி பலன். ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது. ஜூலை மாத மேஷராசி பலன் இந்த கிரிகோரியன் கேலண்டரின் படி ஜூலை மாதம் 7வது மாதமாக வருகிறது என்பது நமக்கு தெரியும். இதற்கு ஜூலை என்ற பெயர் வந்தது காரணமே ஜூலியஸ் சீசர் தான். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 10 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் 36 நாட்கள். இது ரோமானிய காலண்டரில் கிவிண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்தது. மாதத்திற்கு 31 நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு 46இல் நிர்ணயம் செய்தார். இந்த மாதத்திற்கு தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர். அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது. முக்கியமாக மற்றொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். 7 என்ற எண் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக விரிந்து இருக்கும் என்று நம்பிக்கையும் இருக்கிறது. பொதுவாக ஜூலை மாத மேஷராசி பலன் 2024 படி ஜூலை மாதம் மேஷராசி மக்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து குடும்ப வாழ்க்கை விஷயங்களில் நல்ல வெற்றியையும் மகிழ்ச்சியும் தருவார். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் குடிகொண்டு இருக்கும். உங்கள் நடத்தை மற்றும் பேசும் விதம் மூலம் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் சில நேரங்களில் பாதிப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் அன்பு நிறைந்ததாக இருக்கும். மேலும் அவர்கள் எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களுக்காக உதவுவார்கள். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். உங்கள் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். மற்றும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களது 11ஆம் வீட்டில் வசிக்கிறார். இருப்பினும் இவர் இந்த சமயத்தில் ஒரு பிற்போக்கு நிலையில் வாசம் செய்கிறார். இதன் காரணமாக நீங்கள் பணத்திற்காக கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டி இருக்கிறது. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். இருப்பினும் சூழ்நிலை அறிந்து தேவையற்ற செலவுகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஜூலை மாத ஜாதகம் பற்றி விரிவாக இப்பொழுது பார்ப்போம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தங்கி உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்ததாக செயல்படுத்துவார். மற்றும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் நீங்களே செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு அதிகமாக உதவும் என்று கணிக்கப்படுகிறது. உங்கள் நடத்தையில் உங்கள் செயலில் சலிப்பும் கோபமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. மேலும் உங்கள் செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் கடுமையாக கல்வியில் உழைப்பவர்கள்தான் தோல்வியை ஏற்காமல் முயற்சி பெறுவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி மக்கள் கடினமாக உழைத்து அதிர்ஷ்டத்தை அறுவடை செய்வார்கள். மேஷராசி மக்கள் தங்களின் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் யாவும் நிறைவேறும். வணிக வியாபாரம் செய்யும் மேஷராசி மக்கள் நல்ல வெற்றியை பெற்று பண ஆதாயத்தையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். மேஷராசி மக்களுடைய தொழில் சார்ந்து நாம் பார்க்கும் பொழுது மேஷராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் அவர் தன் முக்கிய ராசியான கும்பத்தில் 11ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தொழிலில் முன்னேறுவீர்கள். நீங்கள் பலமுறை ஆதாயம் சார்ந்த வேலையை பெற்று பலனடைவீர்கள். இருப்பினும் அதை சரியான நேரத்தில் முடித்து
சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு சவால்களும் உருவாகி சில இளைஞர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் நீங்கள் மேற்கண்ட சவால்களை உண்மையான நேர்மையான இதயத்துடன் ஏற்றுக்கொண்டு மேலும் மிகவும் கடினமாக உழைத்து வெற்றியை பெறுவீர்கள். இதனால் உங்கள் மூத்த அதிகாரியின் பார்வையில் உங்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெறுவீர்கள் என்பது தெரிகிறது. உங்கள் வருமானம் இதனால் கூடும் மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகமும் இந்த நேரத்தில் உருவாகும். 6ஆம் வீட்டில் கேது எனும் பாவகிரகம் இருப்பதால் சில எதிரிகள் உங்களை எரிச்சல் அடைய செய்யலாம் அல்லது உங்களுக்கு கோபம் ஊட்டலாம். இப்படிப்பட்ட நபர்கள் முன்பு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அவர்களை விட்டு தூர இருப்பது உங்களுக்கு நலமாகும். மற்றும் உங்கள் தனிப்பட்ட தொழில் மற்றும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை யாரிடமும் எளிதில் எக்காரணம் கொண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதால் நீங்கள் ஒருவித திருப்தியான மன உணர்வை அடைவீர்கள். புதன் கிரகம் 5வது வீட்டிற்கு செல்வதால் வேலை மாற்றத்திற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படலாம். நீங்கள் விரும்பினால் இந்த வேலை மாற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் தொழில் அல்லது வணிக வியாபாரம் செய்தால் இந்த மாதம் மேஷராசி மக்களுக்கு சிறப்பாக பலன் தருவதாக இருக்கும். ஜூலை மாத ராசி பலன்படி 11ஆம் வீட்டில் சனி பகவானும் 2ஆம் வீட்டில் வியாழனும் 3ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் இருப்பதால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள் அவர்கள். நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் நல்ல முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் உங்களின் தொழிலை கொண்டு செல்வீர்கள். தங்களின் கிரக நிலை மற்றும் சூரியனின் ஆசீர்வாதத்தால் அரசாங்கத்துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் அமைகிறது. ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் கடகராசியில் உங்களின் 4வது வீட்டில் நுழைகிறார். இது சுக்கிரன் நிகழ்வு உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உதவும். மேலும் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்வதில் நீங்கள் வெற்றி பெற்று நலமாக ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். மேஷராசி மக்களின் ஜூலை மாத பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் பொருளாதார நிதி வாழ்க்கையை பார்த்தால் இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருந்த போதிலும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அல்லது பிற்போக்கான நிலையில் உள்ள சனி பகவான் உங்கள் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். சனியின் பிற்போக்கு நிலை காரணமாக உங்கள் வருவாயை நாளுக்கு நாள் அவர் அதிகரிக்க நீங்கள் பல முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதனால் நீங்கள் சோம்பல் இல்லாமல் தொழிலில் வருமானம் சார்ந்து தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பதை மனதில் ஆழமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதன் காரணமாக உங்கள் வருமானத்தின் வேகம் அதிகரிக்கும். பணத்தின் நிலையான வரவின் வேகம் உங்களை தொடரும் சமயத்தில் தங்களின் சேமிப்பும் உயரும். இதன் காரணமாக உங்களின் குடும்பத்தின் அன்றாட தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். இதனால் உங்களின் குடும்பம் மகிழ்ந்து உங்களை போற்றுவார்கள். வியாழன் கிரகம் உங்கள் ஜாதகத்தின் 2வது வீட்டில் தங்குவதால் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் மற்றும் பணத்தை குவிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதை சேமிப்பதிலும் கருத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். மேஷராசி மக்களின் 12ஆம் இடத்தில் பாவகிரகமான ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில செலவுகள் உங்களின் மனதை தொந்தரவு செய்யும். இதனால் உங்களின் பொருளாதார நிலை சற்று பாதிக்கப்படும் அல்லது குறையும். உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி மக்களுக்கு சம்பள உயர்வால் பண பலன்களும் ஆதாயமும் கிடைக்கும் என்று நம்பலாம். தங்களின் வணிக வியாபாரத்தில் பணப்பலன்கள் கூடும். மேஷராசி மக்களுக்கு ஜூலை மாதத்தின் முற்பாதியில் அரசாங்கத்துறையிலிருந்தும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய விரும்பினால் இந்த காலத்தில் ஒரு அரசாங்க நிறுவனத்தில் முதலீடு செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஜூலை மாதாந்திர ராசி பலன் 2024 படி
இந்த மாதம் ஆரோக்கியம் சார்ந்த பார்வையுடன் நன்றாக இருக்கும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இந்த மாத தொடக்கம் சற்று உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலும் பாதிக்கப்படலாம். ஆகவே அறுவை சிகிச்சை செய்வதை தள்ளி போடுங்கள். சனியின் வக்ரம் அல்லது பிற்போக்கு அம்சம் 12ஆம் வீட்டில் நிலைத்திருப்பதால் நீங்கள் ஏற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பட்சத்தில் எந்த பெரிய பிரச்சனைகளும் சிக்காமல் இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் கண்களில் வலி ஏற்படலாம் அல்லது சிலருக்கு காயமும் உங்கள் கால்களை பாதிக்கலாம். ஜூலை 12ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2இல் ரிஷபத்தில் நுழைவதால் உங்களுக்கு கோபம் இன்னும் அதிகரிக்கும். இதனால் உங்கள் குடும்ப உறவை கெடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கோபம் உங்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் சூழலை தரும். நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் உங்களை அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வது மிகவும் நல்லது. இல்லை என்றால் கோவிலுக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து விட்டு வாருங்கள். யாவும் நலமாகும். மேஷராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்போது 11ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பார் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் 3வது வீட்டில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு சில சவால்கள் குடும்பத்திலும் காதலிலும் உண்டாகலாம். ஆகையால் உங்களின் தற்போதைய வாழ்க்கையை நேசிக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை முழு பொறுப்புகளுடனும் முழு அர்ப்பணிப்புடனும் நிர்வகிக்க முயற்சிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் நண்பர்கள் சிலரும் இந்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இதன் விளைவாக உங்கள் காதல் உறவு மிகவும் சிறப்பாக வெளிப்படும். அதனால் மனம் மகிழ்ந்து உங்களுடைய செயல்கள் யாவும் நலமாகும். இந்த மாதத்தின் பிற்பாதையில் 4ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதாலும் ஜூலை 19ஆம் தேதி 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதாலும் உங்களின் காதல் உறவு வலுவடையும். ஜூலை 21ஆம் தேதி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் நுழைகிறார். அதற்கு பின்னர் நீங்கள் காதல் உணர்வுகளால் நிறைந்திருப்பீர்கள். மேலும் உங்கள் காதல் உறவை மேலும் தீவிரப்படுத்த நீங்கள் முயற்சி செய்வீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சூழல்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தின் 2வது வீட்டில் அமர்வதால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில தேவையற்ற கருத்து மோதல்கள் மற்றும் சச்சரவுகள் மற்றும் மன விலகல்கள் ஏற்படலாம். இதற்கு உங்களின் அகங்காரமான நடத்திய காரணமாக இருக்கும். அது சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் கோபத்தையும் பேசும் வார்த்தைகளில் உள்ள கடும் சொற்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில், அதாவது ஜூலை 12, 2024ஆம் அன்று உங்கள் ஜாதகத்தில் 2வது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகும். மேஷராசி மக்களின் 2 மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜூலை 7 முதல் உங்கள் ஜாதகத்தின் 4வது வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் பெயரிலும் சுக்கிரன் வாசம் செய்யும் கடைசி நாளிலும் நீங்கள் ஏதேனும் சொத்து அல்லது வாகனம் வாங்கலாம். அதற்குரிய நாட்களும் கணிந்து வருகிறது. இந்த ஜூலை மாதம் கடைசியில் சிம்மத்தில் சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்பலாம். மேஷராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது மேஷராசி மக்களின் குடும்பத்திற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டை பார்ப்பார். இதன் காரணமாக சில சிறிய மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இருந்தாலும் செவ்வாயின் பார்வை அம்சம் உங்களுக்கு ஏதேனும் நல்ல சொத்துக்களை வழங்கக்கூடும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஜூலை 2024 12ஆம் தேதி ரிஷபராசியில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 2வது வீட்டில் செவ்வாய் கிரகம் சஞ்சரிக்கும் என்று கருதப்படுகிறது. பின்னர் குடும்ப விஷயங்களில் பேசும்போது நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் யாரிடமாவது பேசுவது தவறாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அது அவர்களுக்கு பிடிக்காது.
அவர்களுடனான உங்கள் உறவு கெட்டுவிடும். இருப்பினும் வியாழ பகவான் உங்கள் பிறந்த அட்டவணையின் 2வது வீட்டில் இருப்பதால் இது உங்கள் வார்த்தைகளையும் குரலையும் தூய்மைப்படுத்துவார் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை அவர் குறைப்பார். இந்த மாத தொடக்கத்தில் புதன் 4ஆம் வீட்டில் அமர்வதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 2024ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி புதன் பகவான் சிம்மராசியில் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதனால் அதற்கு முன் ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரனும் ஜூலை 16ஆம் தேதி சூரியனும் 4ஆம் வீட்டில் கடகராசிக்கு மாறுவதால் புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகும். அல்லது வீட்டில் புதிய நிலமோ வீடோ மனை வாங்குவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் ஒத்திசைவு உணர்வு குடும்ப உறுப்பினர்களிடையே அதிகமாக குடிகொண்டிருக்கும் என்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக மேம்பட்டு இருக்கும். உடன் பிறந்தவரிடமிருந்து முழு மகிழ்ச்சியையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களின் ஒவ்வொரு வேலையையும் நிறைவேற்ற அவர்கள் யாவரும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மேஷராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது அதிகார திறனையை விட்டு பண்பாக பேசவும் பழகவும் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரசமரம் அல்லது துளசி செடியின் கீழ் நெய் விளக்கை ஏற்றவும். தினமும் சூரிய பகவானை வழிபட்டு செப்பு கலசத்தில் நீர் கொண்டு ஓம் சங்கர சூரிய நாராயணைய போற்றி என்று 3 முறை கூறி கலசத்தில் உள்ள நீரை சூரியனுக்கு அர்க்கியம் வார்த்து வணங்குங்கள். தினமும் உங்கள் நெற்றியில் மஞ்சளுடன் குங்குமத்தலம் இடுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து விட்டு வாருங்கள். முடிந்தால் தியானம் செய்யுங்கள். இது மேஷராசி மக்களுக்கு முடிந்தால் பவழ மாலையுடன் முத்து சேர்த்து மாலையாக அணியுங்கள். உங்களின் கோபம் தனியும், பண்பான வார்த்தைகள் வெளிவரும். உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வார்கள். ஆக இந்த பதிவை கேட்ட மேஷராசி மக்கள் யாவரும் நலமுடன் வளமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கு பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.